உலகம் முழுவதும் உள்ள ஓட்டுநர் சொந்தங்கள் எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ட்ரக்கர்ஸ் கிளப் சார்பாக இந்த வீடியோவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, ட்ரக்கர்ஸ் கிளப் ப்ரீமியம் அப்படின்னு டெலிகிராம் குரூப்பில் நம்ம ரொம்ப நாளாக சில விஷயங்களை தொகுத்துட்டு வரோம். என்ன விஷயங்கள்னால், டிரைவருங்கள் யூரோப்புக்கு போகிற கனவு பிறந்த ஒரு டிரைவருக்கு என்னென்னலாம் சந்தேகம் வருமோ அந்த சந்தேகத்துக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூரோபாஸ் மாடல் சிவி அடிக்கிறதுல ஆரம்பித்து நாம் யூரோப்புக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடுற வரைக்கும் உள்ள முக்கியமான சப்ஜெக்டுகளை 10 கண்டென்ட்டாக 10 ஸ்டெப்பாக தொகுத்துக்கிட்டே வந்திருக்கோம் நாங்கள் டெலிகிராமில். அந்த தொகுத்துக்கிட்டு வந்திருக்க டெலிகிராம் ப்ராசஸ் என்னோடய அனுபவங்களும் நானும் இந்த மாதிரி ப்ராசஸில் ஆரம்பித்து கற்றுக்கிட்டே நிறைய பேர்கிட்டேருந்து பெற்றுக்கொண்டது எல்லாத்தையும் தொகுத்து சேர்த்து இன்க்ளூடிங் எதுவுமே பெண்டிங் இல்லாமல் யூரோபாஸ் மாடல் சிவியில் ஆரம்பித்து இன்டர்வியூக்கு போகிறது, ஏஜென்சிஸ் டீட்டெயில்ஸு, எம்பசி டீட்டெயில்ஸு, விஎஃப்எஸ் டீட்டெயில்ஸு, இப்படி ஒன்று விடாமல் எல்லாத்தையும் தொகுத்துட்டோம். கிட்டத்தட்ட இதுக்கு 3-4 மாதத்துக்கு மேலே ஆச்சு எனக்கு தொகுத்து முடிச்சுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இத்தனை நாள் பழக்க வழக்கத்தில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் 700 பேருக்கு மேலே இருக்காங்க. அந்த 700 பேர்லேருந்து 200-250 பேருக்கு மேலே பல நாடுகளுக்கு செலக்ட் ஆகிட்டாங்க. அந்த செலக்டான நண்பர்கள் எல்லாம் அந்தந்த நாடு சார்ந்த, யூரோப்பில் அவங்க எந்த நாட்டுக்கு போகிறாங்களோ அந்தந்த நாடு சார்ந்த குரூப்புக்கு பிரிஞ்சிட்டாங்க. பிரித்து அவங்கள அந்தந்த நாடு சார்ந்த குரூப்பை க்ரியேட் பண்ணி அதில் அவங்க எல்லோரும் மெசேஜ் போடுற மாதிரி செட்டப் பண்ணி அதை விட்டாச்சு. அவங்களுக்கு இப்போ ரூட் கிளியர். இப்போது ஃப்ரெஷர்ஸ் பேலன்ஸு, இந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாரையும் கண்ணா பின்னான்னு மெசேஜ் போட விட்டா குரூப்பே கொலாப்ஸ் ஆகிரும். இது எங்களுக்கு கடந்த காலங்களில் அனுபவம். எல்லாரையும் மெசேஜ் போட விட்டா அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட எண்ணத்தில் உள்ள எல்லாத்தையும் பிரதிபலிக்கும் போது எல்லாத்துக்குமான ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் பொறுப்பேற்கிற மாதிரி சூழல் பல விதமான இடையூறுகளை செய்ய ஆரம்பித்ததுனால யாருமே மெசேஜ் பண்ண முடியாத மாதிரி தான் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஆனால் இப்போ டெலிகிராம் குரூப்பை பார்த்தீங்கன்னா, ட்ரக்கர்ஸ் கிளப் ப்ரீமியம் அப்படின்ற பேரில் இந்த மொத்த சப்ஜெக்டையும் தொகுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு புத்தகம் போல். அதில் 1000 rupees பே பண்ணி ப்ரீமியம் குரூப்பாக லைஃப் டைம் மெம்பர்ஷிப் அமௌண்ட்டு 1000 rupees பே பண்ணி ப்ரீமியம் குரூப்பாக மெம்பராக உள்ளே வர்றவங்க மட்டும் அவங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் அந்த குரூப்லேயே கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சிஸ்டமேட்டிக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி நல்ல நாள்ன்றதுனால. எதுக்காகனா, இப்போ இவ்வளோ நாள் எங்கள் காண்டாக்டில் எங்கள் குரூப்பில் இருந்து செலக்ட் ஆனவங்க அவங்க ஜேர்னியை அவங்க நாடு சார்ந்த குரூப்பில் அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு நோ இஷ்யூ. ஃப்ரெஷர்ஸுக்கு பல சந்தேகம் வரும். அவங்களுக்கான ஆல்ரெடி எல்லா சந்தேகத்தையும் தான் நாங்கள் ஒரே குரூப்பில் இடையில வேறு எந்த மெசேஜும் இல்லாததுபடி ஆர்டராக அடுத்தடுத்த ஸ்டெப், யூரோப் ஜேர்னியில் அடுத்தடுத்த ஸ்டெப் என்னன்றதை ஆர்டராக அத்தனை விதமான கண்டனையும் தொகுத்துட்டோம். அந்த 10 சப்ஜெக்டையும் படித்ததுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா ஃப்ரெஷர்ஸுக்கு நீங்கள் அந்த டெலிகிராம் குரூப்பில் கீழேயே மெசேஜ் போட்டு நீங்கள் உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்க முடியும். ஸோ ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கும் எனக்கு மேனேஜ் பண்ண. மிக முக்கியமாக அதை இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு காரணம், நீங்கள் பார்த்துருப்பீங்க என் சேனலில், நானும் விஎஃப்எஸ் போயிட்டு 12ஆம் தேதி போயிட்டு வந்தேன். ஆகஸ்ட்டு முடிஞ்சு இப்போ நான் செப்டம்பர் 6ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நானும் எல்லாருக்கும் என்னால் வாட்ஸ்அப்பில் ரிப்ளைவே பண்ண முடியலை. என்கொயரி அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் எல்லா என்கொயரிக்கும் தனித்தனியாக என்னால் பண்ண முடியலை. ஒன்ஸு உங்களை நான் சேவ் பண்ணிட்டு இந்த ப்ரீமியம் மெம்பர் குரூப்பு உள்ளே இன்வென்ட்டேன்னா ஆல்ரெடி நாங்கள் 10 சப்ஜெக்டையும் தொகுத்து வச்சுருக்கோம். நீங்கள் அது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கே உங்களுக்கு 15 நாள் ஆகும். படித்து முடிச்சுட்டு அப்புறம் டவுட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மேக்ஸிமம் 80% கொஸ்டினே எழாது. அந்த பெண்டிங் புரியாத உங்களுக்கு அந்த 20% உள்ள டவுட்ஸை மட்டும் ஒரு கொஸ்டினாக கேட்பீங்க. அந்த கொஸ்டினுக்கும் இப்போ நம்ம டெலிகிராம் குரூப்புக்குள்ள ப்ரீமியம் மெம்பர்ஸ் உள்ளே ஏற்கனவே கேட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள். ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு டவுட்டு கேட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள். நாங்கள் தொகுத்த சப்ஜெக்ட் இல்லாமல் உள்ளே வர்ற ஒரு நியூ மெம்பர் அவங்களுக்கு உள்ள டவுட்டை கேட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. நீங்கள் அந்த டவுட்டையெல்லாம் அப்படியே படிச்சுட்டு வர உங்களுக்கு அந்த மீதி இருக்கிற 20% சந்தேகமும் கிளியர் ஆகி போய் உங்களுக்கு கொஸ்டினே கேட்கவே அவசியம் இல்லாத சூழல் நின்றோம். எப்போ நிற்கும்னா, எங்கள் டெலிகிராம் ப்ரீமியம் குரூப்பில் உள்ளே நாங்கள் தொகுத்து வச்சுருக்க சப்ஜெக்டை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் ஏதாவது கேட்டிருக்க கேள்வியெல்லாம் நீங்கள் வரிசையாக பார்த்துக்கிட்டே வரும்போது, டவுட்டெல்லாம் பார்த்துட்டே வரும்போது உங்களுக்கு சந்தேகமே இல்லாது. இதனால் எனக்கு என்னென்னா டைம் மிச்சம் முதல்ல. ஏன்னா வெவ்வேறு நபர்கள் யூடியூப்பில் உள்ள ஃபோன் நம்பரை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் கிளாரிஃபிகேஷன் வரும்போது என்னால் ஒருத்தருக்குமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிப்ளையும் பண்ண முடியல. ஏபிசிலேருந்து மறுபடியும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தொடங்கி என்னால் ஆன்சரும் பண்ண முடியல. ஏன்னா ஒரு ரெஸ்யூம் சிவி அடிக்கிறதுலேயே உங்களுக்கு 10 சந்தேகம் வருது. இதை இப்படி பண்ணணுமா, அதை அப்படி பண்ணணுமான்னு. அப்போ மொத்த சப்ஜெக்ட்டு 10க்கும் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்லேயும் 10 கேள்வி எழுது. அத்தனைக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியலை. அப்போது ஆல்ரெடி எல்லாத்தையும் ஒரு இடத்துல தொகுத்து வச்சு அதில் கீழே மெம்பர்ஸு கேள்விகளும் கேட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. இதை நீங்கள் படிக்க உள்ளே வரும்போது அதில் லைஃப் டைம் மெம்பராக ப்ரீமியம் மெம்பராக உள்ளே வரும்போது நீங்கள் அது எல்லாத்தையும் படித்து முடிக்கிறதுக்கே உங்களுக்கு 20 நாள் ஆகும். அதிலே எல்லா சந்தேகமும் தீர்ந்துடும்.
அதையும் தாண்டி ஏதாவது இந்த சமகாலத்தில் அன்னைக்கு டேட்டில் இந்த நிகழ்கால அப்டேட்டுகள்னு ஏதாவது இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து தான் சில நாங்கள் தகவல்களை சொல்ல வேண்டியது வருமே தவிர ஒருத்தருக்கும் திரும்பி திரும்பி சொன்ன விஷயங்களே நாங்கள் சொல்லித்தர வேண்டியது இல்லை. அதனால் டெலிகிராம் குரூப்பில் இப்படி நான் தெளிவாக தொகுத்துட்டேன். ஓகேங்களா? அந்த டெலிகிராம் குரூப்போட ரஃப் காப்பி இந்த செல்லுலேருந்து அந்த வீடியோ எடுத்து எப்படி இருக்கும் அந்த குரூப்புன்றதை நான் இப்போ காமிக்கிறேன். அதையும் பார்த்துக்கிட்டு விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் டெலிகிராம் குரூப்பில் ப்ரீமியம் மெம்பராக வந்துடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், லைஃப் டைம் மெம்பர்ஷிப் அமௌண்ட் 1000 ரூபீஸு கட்டினா மட்டும்தான் உள்ளே வர முடியும். நானும் அது உள்ளே கேட்கப்படுற கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவேன். வாட்ஸ்அப்பில் உள்ள சாட்டை மெல்ல 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 குறைச்சிக்கிட்டே வரப்போகிறேன். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, நானும் விஎஃப்எஸ்லாம் முடிச்சுட்டு வந்து வெளிநாடு போகிறேன். என்னால் 100 விதமான 200 விதமான வாட்ஸ்அப் சாட்டுகளுக்கும் தனித்தனியாக உங்களை நான் கைட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நேரமும் இல்லை, மன உளைச்சல், அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண கஷ்டமாக இருக்குது, ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுக்கு வேறு நோக்கம் கிடையாது. அதே நேரம் உங்களுக்காக நேரம் செலவிடுறோம் பார்த்தீங்களா, இவ்வளோ உழைப்பை போட்டு நேரம் செலவிடுறோம்ல, அதுக்கான ஊதியமாக நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் டோன்ட் கேர். ஓகேங்களா? அதுக்கான ஊதியமாக நினச்சிக்கிட்டு உள்ளே வர விருப்பம் இருக்கிறவங்க உள்ளே வந்து உங்கள் லைஃப்பை ஜேர்னியை தொடங்குங்க. இல்லைனா எனக்கு நேரத்தை விரயம் பண்ணுறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருந்துருங்க. 2ல் 1 தான். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த டெலிகிராம் குரூப்போட ரிவ்யூவை அழகாக டிஸ்பிளே பண்ணி காமிச்சிட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். நன்றி. டெலிகிராமை பற்றின சப்ஜெக்டை பார்த்தலாம் நண்பர்களே. இதான் நம்ம டெலிகிராம் குரூப்பு. உள்ளே போனால் ட்ரக்கர்ஸ் கிளப் ப்ரீமியம் இருக்குங்களா, இதில் பாருங்கள். இது இன்றைக்கி போட்ட கடைசி எல்லா மெசேஜும் என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படின்றதுக்கான இது வந்து 10வது சாப்டர். 10வது சாப்டர். இது சாப்டர் 10 இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணேன். இன்றைக்கி தான் வந்து இதை பற்றின இது பண்ணணும், விளம்பரத்தை செய்யணும். ஏன்னா விநாயகர் சதுர்த்தி நல்ல நாள்ன்றனால இந்த விஷயத்தை சொல்லலான்ட்டு. அதுக்கப்புறம் ட்ரக்கர்ஸ் கிளப் ப்ரீமியம் கேண்டிடேட்ஸ் டவுட் அண்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆரம்பம் அப்படின்னு இன்றைக்கி போட்டு ஆரம்பிச்சாச்சு. இதில் பாருங்கள் எவ்வளோ தகவல்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இவ்வளவும் நீங்கள் யூரோப்பா சிவியை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ளைட்டு ஏறுறதுக்குள்ளே கட்டாயம் தெரிந்துக்க வேண்டிய அல்லது நீங்கள் சந்திக்க போகிற விஷயங்கள். சரி, கீழ்காணும் 10 சாப்டர்களுக்கான முழு விளக்கத்தை சாப்டர் வரிசைப்படி புதியவர்களுக்கான வழிகாட்டும் நூல் போல தொகுத்து அதன் கீழே புதியவர்களுக்கான அனைத்து சந்தேகங்களையும் அவர்களின் கேள்விகளுக்கு விளக்கி கூறி வழிகாட்டுவது இந்த ட்ரக்கர்ஸ் கிளப் ப்ரீமியம் தளத்தின் நோக்கம். ஓகேங்களா? செங்கன் 27 லிட்டில் ஆரம்பித்து சிவி தயார் செய்து எப்படி ஆரம்பித்து இலவச ஆங்கில பயிற்சிக்கான தகவல்கள் ஆரம்பித்து ட்ரெய்லர் பயிற்சி, கிளைண்ட் இன்டர்வியூவில் எப்படி தயாராகிறது, ஏஜென்சியை சூஸ் பண்ணுறது, ஏஜென்சியை சேர்வு பண்ணி இன்டர்வியூவில் தேர்வான பிறகு டாக்குமெண்ட்டில் என்னென்ன கவனம் எடுக்கணும், ஆஃபர் லெட்டர் எப்படி இருக்கும், விஎஃப்எஸ் குறித்த விரிவான விளக்கங்கள், டிஆர்சி கார்டு வாங்குவது, அதன் பிறகு கேண்டிடேட் தேர்வான இத்தனை 10 சப்ஜெக்ட் இந்த இருக்குது பாருங்கள். 10வது சப்ஜெக்ட் வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா தேர்வான உங்களுக்கு நாடு சார்ந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜேர்னி கண்டினியூ ஆகிடும். இந்த குரூப்பு தேவைப்படாது. நீங்கள் லைஃப் டைம் மெம்பராக இதில் உள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் தொடங்குறது இந்த பார்த்துக்குங்க. மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கீழேயும் வாய்ஸ் நோட்டோட மிக தெளிவாக ஃப்ளைட் டிக்கெட் ஏறுற வரைக்குமான எல்லா விவரங்களும் இருக்கிறது. பார்த்துக்குங்க, விளக்க முடியாது இதை இதுலேயே வீடியோவிலேயே. 10வது சாப்டர் வரைக்குமான அத்தனை தகவல்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம். எனக்கு வேலை குறைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 10வது சாப்டர் வரைக்கும் நீங்கள் படிப்பீங்க. குரூப்புக்குள்ளே வந்துட்டிங்கன்னா படிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, குரூப்பில் கீழே கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்பீங்க. இப்போ மெம்பர்ஸ் வரப்போகிறவங்கலாம் அப்படி தான் கேட்க போகிறாங்க. அப்போ இதையும் படிச்சுட்டு அவங்களோட கேள்வி பதிலுக்கான சந்தேகங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டே வரும்போது புதுசாக உள்ளே வர ஒருத்தர் அடுத்து அவருக்கு வேறு எதுவும் கேள்வியே இருக்காது, வேலை குறைஞ்சிரும். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? முன்னாடி இன்ட்ரடக்ஷனையும் பின்னாடி வந்து இந்த டெலிகிராமை பற்றி எக்ஸ்ப்ளனேஷனையும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, இந்த டெலிகிராம் ட்ரக்கர்ஸ் கிளப் ப்ரீமியம் இந்த டெலிகிராம் குரூப்பு யாருக்கானது அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க, எல்லா விதமான உழைப்பையும் கொட்டி நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க, அந்த நாடு சார்ந்த ஒரு வாட்ஸ்அப் குழுவிலையும் எங்கள் குரூப்லேயும் என்ன ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த குரூப்பு உங்களுக்கு கிடையாது, இந்த டெலிகிராம் குரூப்பு. ஓகேங்களா? உங்களுக்கு எல்லா விதமான கைட்லைனையும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் எப்போ கேட்டாலும் அவங்களாம் சொல்லித் தருவாங்க. அதுக்கு எனக்குலாம் ஆள் இருக்குது, நான் எதை கேட்டாலும் எனக்கு ரெஃபரன்ஸு எல்லாத்தையும் காட்டி எனக்கு சொல்லித் தருவாங்க. அப்படின்னா அதுக்கு ஆள் இருந்தாலும் அவங்களும் இதில் வர தேவை கிடையாது. யூடியூப்பில் என்னோடய யூடியூபர்ஸு சப்ஸ்கிரைபர் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் உங்களுக்கு இதை பற்றின அவேர்னஸ் எதுவுமே இல்லை, நீங்கள் ஒரு ஃப்ரெஷர், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் நூல் பிடிச்சி குழந்தைய விரல் பிடிச்சி கூட்டு போகிற மாதிரி ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைனா மட்டும் இந்த குரூப்பில் ஆட் ஆகிக்குங்க. டெலிகிராம் குரூப்பில், ப்ரீமியம் குரூப்பில். நம்ம ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்ப நண்பர்களாக இருந்தாலும் சரி, நீங்களும் உங்களுக்கு கைட் பண்ண உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்னோட இந்த வழிகாட்டுதல், என்னோடய மெசேஜ், என்னோடய கைட்லைன் உங்களுக்கு தேவைப்படுது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் இந்த டெலிகிராம் ப்ரீமியம் குரூப்பில் ஆட் ஆகிக்குங்க. ஓகேங்களா? எதுவுமே கட்டாயம் கிடையாது.
எல்லாரையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் என்னோட சிரமங்களை குறைச்சிக்கிறதுக்கும் என் உழைப்புக்கும் ஊதியம் வேணும் இப்படின்றதையும் கணக்கு வச்சு, ஏன்னா ஒருத்தருக்கும் விளக்கம் சொல்கிறதுக்கெலாம் எனக்கெல்லாம் ஒரு சாதாரண சந்தேகம்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறதுல ஆரம்பித்து அவங்களோட ஒவ்வொரு சேட்டிங்கும் எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மினிமமான சந்தேகமாக இருக்கும். ஆனால் அதை 10 வெரைட்டியாக கேட்பாங்க. அவங்களுக்குலாம் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அது ஒரு டவுட்டை சொல்ல. அது கிட்டத்தட்ட நான் பார்க்குற வேலை போல தான். நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ யாருக்கெல்லாம் என்னோட வழிகாட்டுதல் வேணும்னு நம்புறீங்களோ, நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களும், யாரும் வேறு யாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி சொல்லித்தரதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களும், என் யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களும் மட்டும் ₹1000 கட்டி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு இந்த ப்ரீமியம் குரூப்பில் வந்துருங்க. நான் வெளிநாடு வேலைக்கே போயிட்டா கூட, என் வாட்ஸ்அப்பில் நான் தொடர்பில் இல்லைன்னா கூட, இந்த ப்ரீமியம் குரூப்பில் கேட்கப்படுற எல்லா கேள்விகளுக்கும் தினசரி டே பை டே நான் ஆன்சர் பண்ணி கைட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? எனக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாகிரும். ஸோ புரிஞ்சுக்கிட்டு அவங்க தேவையானவங்க மட்டும் வாங்க. இன்டர்வியூவில் ஆல்ரெடி செலக்ட் ஆகிட்டவங்களோ, வெளிநாடு ரீச் ஆகிட்டவங்களோ, எனக்கு கைட் பண்ண நண்பர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிற ஒருத்தரோ, இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டு நம்மளோட இந்த நாடு சார்ந்த குரூப்புக்கு போயிட்ட ஒருத்தரோ இந்த ப்ரீமியம் குரூப்புக்கு தேவைப்பட மாட்டீங்க. உங்களுக்கும் அவசியப்படாது. ஓகேங்களா? இது முழுக்க ஃப்ரெஷர்ஸ்க்கான புதியவர்களுக்காக மட்டும். சரியாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பெருசாக கொண்டு போக வேணாம். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.